ஆஷாக்கு மெஹந்தி வைக்க ஆரம்பிச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த விலாகில் ஒரு சூப்பரான செம்ம ஹாப்பியான நியூஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்த்துட்டு வந்துடுங்க. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வைஃப் கிட்ட என்ன பொய் சொல்லிருக்கீங்க? பெரிய பொய் சொல்றாரு. டெய்லி அழகா இருக்குன்னு சொல்றாரு. அது பொய் தானே? அழகே பிரம்மனிடம் பறிகொடுத்து வரும் வெள்ளி இரவு 8 மணிக்கு சமூக வலைதளங்களில் தனக்கென தனி முத்திரை பதித்த பிரபலங்கள் பங்கு பெறும் கலகலப்பான நிகழ்ச்சி மும்மூர்த்திகள். ஸோ ப்ரோமோ பார்த்தீங்க இல்லையா? நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி நைட்டு 8 மணிக்கு எங்களுடைய ஷோ வந்து வருது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஷோக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் போது எடுத்த விலாக் தான் இது எல்லாமே. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்க்கு முன்னாடி பிஹைண்ட் த ஸ்க்ரீன் எப்படி நான் மேக்கப் போட்டோம் அந்த மாதிரி எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து வேந்தர் டிவிலேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருந்தது. கார்த்திகா வந்து எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டைமில் வந்து கார்த்திகாவுக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் அவங்க ரெஃபர் பண்ணி நல்லா இருக்கும் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் வேந்தர் டிவிலேருந்தும் கால் பண்ணி பர்சனலாகவும் இன்வைட் பண்ணாங்க. சரி ஓகே, நானும் கார்த்திகாவும் பேசிட்டு போகலாம் அப்படின்றத டிசைட் பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு செலிப்ரிட்டி ஷோ, கேம் ஷோ மாதிரி ரொம்ப ஃபன்னாக இருக்க போது. ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை எனக்கு எப்படி இருந்ததுன்றதை திரும்ப வந்து வீடியோவில் சொல்லுங்கள். ஸோ மேக்கப் எல்லாம் போட்டாச்சு. நானும் என் வீட்டுக்காரும் ரெடி. அண்ட் இஸா மம்மி வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் பார்க்க போகிறாங்க நம்மளை. ஓகே மே? ஓகே இஸா? ஓகே இஸா? ஓகே ஓகே சொல்லிட்டா இஸாவே, வாங்க நம்ம போகலாம். ஸோ மொத்தம் 3 செலிப்ரிட்டிஸ் வந்து இந்த ஷோவில் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. யூஸ்வலாக நான் குக்கிங் ஷோஸ் இந்த மாதிரிலாம் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்க. பட் இது ஒரு கேம் ஷோ, ஃபன்னான ஷோ, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகா சேனல்லேருந்து, அடுத்து பொங்கல் விடை சேனல்லேருந்து கௌதம் பிரதர், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சேனல், இந்த 3 சேனல் தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் எப்படி ஸ்டேஜஸ்லாம் வந்து அவங்க செட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நான் இப்போ கேப்சர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கும் வந்து நம்ம அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா? ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி யார் ஆங்கர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிவி கிருஷ்ணா. அவர் வந்து ஒரு ஃபேமஸ், ரொம்பவே நிறைய கம்பேரராக இருக்கட்டும், நிறைய மூவிஸில் பண்ணியிருக்காரு, மாடலிங் ஃபீல்டில் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் ஹீஸ் வெரி என்து அண்ட் சூப்பர் ஆக்டிவ் பர்சன். செம்மையாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், ரொம்பவே கலகலன்னு பேசிகிட்டு இருக்க ஒரு ஆள். ஸோ அவருடைய ப்ரொஃபைல் அண்ட் இன்ஸ்டா பேஜுமே நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டேஜ், இப்படி தான் இருக்குது, அவங்க செட் பண்ணிகிட்ருக்காங்க. மீன் வாயிலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு செம்ம டென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்ஸா இருக்கா, இப்ஸா வச்சுட்டு எப்படி இருந்து ஷூட் போக போகுது அப்படின்றது தான் எனக்கு மெயின் டென்ஷன். ஏன்னா இப்ஸாக்கு அப்புறம் இப்ஸா பிறந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஷூட் நான் வந்து டிவிக்காக அக்செப்ட் பண்ணுறது. நிறைய ஷோஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி குழந்தைக்காக வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து டிசைட் பண்ணி நிறைய ஷோஸ் ஆஃபர் வந்திருந்ததப்போ கூட நான் வேண்டான்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஆஃப்டர் குழந்தை இப்ஸாக்கு அப்புறம் திஸ் அ ஃபஸ்ட்டு ஷோ. பார்த்திங்கன்னா ப்ராம் எடுத்துகிட்டு போயிட்டு அவளுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து பாலெல்லாம் கொடுத்து அவளை வந்து ப்ராமில் ஆட்டி தூங்க வச்சிட்ருக்கேன். ஸோ அவள் தூங்கிட்டா அப்படின்னா நான் வந்து ஷார்ட்டுக்கு ரெடி ஆகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக கெரியர் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப் ரெண்டையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுனால குழந்தையெல்லாம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஷூட்டிங்க்கு போய் நின்றேன். அதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்டேஜஸ்லாம் நல்லா செட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக நான் குக்கிங் ஷோஸ் அண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் ஷோ, ஒரு ஃபன் ரிலேட்டட் ஷோ. ஸோ ஓகே பண்ணலாமே, கார்த்திகா சொல்லும்போது ஓகே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் ரொம்பவே நல்லா போச்சு. அண்ட் நிறையவே நல்ல பாசிட்டிவாக இருந்தது. அங்கே இருந்தவங்களே சொன்னாங்க ரொம்ப ஃபன்னாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு, அதாவது விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு 8 மணிக்கு இந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு மறக்காமல் உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து என் கூட இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஜிவி கிருஷ்ணா. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா பல மூவிஸ்லலாம் அவர் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களை இந்த இடத்துல வந்து நிறைய ஹோஸ்ட் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போனது வந்து அவர் தான். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஒரு சில துளிகள் நம்மளுடைய ஜாக்ஸ் கிச்சன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு என்னுடைய லைஃப்பில் சினிமா வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் தன்னுடைய 2 வயசு குழந்தைய 3 மணி வரைக்கும் 1 வயசா தெரியாமல் சொல்லிட்டோமா மண்டி போய்கிட்டு இருக்குல்ல. சரி, 1 வயசு பிறந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு கை குழந்தைய கூட்டிகிட்டு இவ்வளோ நேரம் இருந்ததே ஒரு பெரிய விஷயம். எங்களுடைய அழைப்பு ஏற்று எனக்காகவும் என்னுடைய ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் பிரேம்ராஜ் அவர்களுக்காகவும் வந்ததுக்காக உண்மையாகவே எங்கள் வேந்தர் தொலைக்காட்சி சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து ஜாக்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அட் சேம் டைம் உங்கள் வீட்டு பிள்ளை கிருஷ்ணா என்னையும் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நிறையா சூப்பரான ப்ரொஃபைல் பிக்ஸ்லாம் வந்து பார்க்க கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட். தேங்க்யூ. பாய். நீங்கள் ஷோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அவர் வந்து பண்ணியிருப்பாரு. எங்க எல்லாரையும் வழி நடத்தி இந்த ஷோ வந்து கொண்டு போனது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜிவி கிருஷ்ணா, உங்கள் வீட்டு பிள்ளை, என்றுமே உங்கள் வீட்டு பிள்ளை. ஸோ அவ்வளோ அழகாக கொண்டு போயிருந்தாங்க. சச் அ டவுன் டு அர்த் பர்சன். அவங்களுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கூட நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள், அவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னைக்கு வருது ஷோ அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் டிவி ஷோவில் எங்களை பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. ஸோ அவ்வளோதான், ஷோவோட குட் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஷாவுக்கு சீமந்தம் வளகாப்பு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து மெஹந்தி வைக்கிறதுக்காக விவாரா மால் போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு ஷாப் இருக்குது, கார்த்திகா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அங்கே நல்லா வைக்கிறாங்க, வா போகலாம் அப்படின்ற மாதிரி. சரி ஓகே அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிருந்தோம். கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரவி அண்ணாவும் குரு அண்ணாவும் வந்து பார்த்துக்கிட்டாங்க. அன்றைக்கி வந்து எங்கள் கடையோட ஷிஃப்டிங் இருந்தனால என் ஹஸ்பண்டால் ஜாயின் பண்ண முடியல. பிகாஸ் கடை வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே மூவ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ அதனால என் ஹஸ்பண்டால் ஜாயின் பண்ண முடியல. அன்றைக்கி எடுத்த விலாக் தான் இது எல்லாமே. இவ்ஸாக்கு வந்து கண்ணாடி போடணுமா. ஸோ சூப்பராக கண்ணாடிலாம் போட்டு இப்படி போட்டு அப்படி போட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கா, போட தெரியல. ஸோ இதுதான் அந்த ஷாப்பு, மெஹந்தி ஆர்ட் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு விவாரா மாலில் இருக்குது. அவங்ககிட்ட மெஹந்தி டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. கார்த்தி ஏற்கனவே போய் அங்கே வந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் எங்களை கூப்பிட்டு போனாங்க. எப்படி வைக்கணுமா அப்படி வைக்கணுமா, கை எப்படி எப்படி வைக்கணுமா, இப்படி அவங்க வைக்கிறாங்கல்ல பார்த்துக்கல, அப்படியே வைக்கணுமா. ஆண்டி வச்சுடுமா, மெஹந்தி வச்சுடு, மெஹந்தி வச்சுடு, மெஹந்தி வச்சுடு, அப்படி வைக்கணுமா கை வைக்கலாமா. ஆஷாவுக்கு மெஹந்தி வைக்க ஆரம்பிச்சாச்சு. 2 கையிலையும் பிரைடல் போயிருக்கு. இப்போ எனக்கு மெஹந்தி வச்சிட்ருக்கேன். நான் வந்து சிம்பிளாக ஒரு அரபிக் டிசைன் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா நிறைய கச்சன் போட வேண்டாம். ஏன்னா நிறைய மெஹந்தி வச்சோன்னா ரொம்ப அதிகமாக வச்சோன்னா காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பாப்பா இருக்கனால ரொம்ப நேரம் என்னால் அது காய வைக்க முடியாது அப்படின்றதுக்காக இப்போ என்னோடய மெஹந்தி டிசைன் தான் பார்த்துட்ருக்கீங்க.
இதுதான் ஃபுல் டிசைன். நல்லா இருக்கான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இந்த vlog-ஐ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப ஃபன்ஃபில்டான vlog-ஆக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி vlogs எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும், அண்ட் குக்கிங் ரெசிபீஸ் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை வேறு வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.